நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் கடவுளே. எல்லாத்தையும் சரி பண்ணிடுவீங்கன்னு உங்க மேல நம்பிக்கையா இருக்கேன். என் பிள்ளைக்கு சந்தோஷம்னா அது ரோஷினி கூட தான். அந்த சந்தோஷம் எப்பவும் நிலைக்கிறதுக்கு உங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும். சித்தார்த், ஆரத்தி எடுத்துக்கோ. நீ வேணா பாரு, கடவுளோட ஆசீர்வாதத்துல எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். ரோஷினி கிட்ட பேசுறதுக்காக அவ வீட்டுக்கு போறேன். அம்மன் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, எனக்கு உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவைப்படுது. உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் கண்ணா. நீ அவளை போய் பார்த்து பேசிட்டு வா. அதுக்கப்புறம் பாரு, நீங்க 2 பேரும் அந்த மாதிரி அமைதியா பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா மனஸ்தாபமும் சரியாயிடும். குழப்பத்தை சரி பண்றதுக்காக நான் அங்க போகலாமா? அவகிட்ட உண்மையை சொல்றதுக்காக போறேன். என்ன உண்மையை சொல்ல போறேன் தெரியுமா? என் அம்மா அப்பா 2 பேரும் ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க அம்மாவையே விலை கொடுத்து வாங்க முடியும்னு. அவங்களோட வியாபாரத்தையும் வாங்க முடியும். அவங்க ஆணவத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். ரோஷினி கிட்ட இந்த விஷயத்த சொல்ற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாத. ஆனா இந்த உண்மை அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவகிட்ட இதை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அவ உன்னை வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டா. ஏன்னா ரோஷினிக்கு பணக்காரங்களை பார்த்தாலே பிடிக்காதுல்ல. இந்த விஷயம் தான் உனக்கு தெரியுமே. தெரியுமா? எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப மட்டும் எங்களுக்குள்ள காதல் இருக்கா என்ன? விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டுமா? அவளுக்குள்ள இருக்கிற குழப்பமாவது தெளிவாகும்ல. அவ அம்மாவோட பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு அவளுக்கு தெரியணும். எல்லாத்தை விட முக்கியமானது, ரோஷினியோட அம்மா உங்க மேல தேவையில்லாம பொய்ப்பழிய சுமத்திருக்காங்க. அதை நான் இப்ப சரி செஞ்சாகணும்.